வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். அதாவது சிவலிங்கம், சிவ சம்பந்தமானது பேச பேச என்னை வேற கோயிலுக்கே போகாம எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த கோயிலுக்கு வாங்க, இங்க அப்படி இருக்கும் அப்படி இருக்குனாங்க. அப்படி நிறைய பேர் என்னுடைய தோழிகள் உறவுகள் சொன்ன கோயில் கிண்ணிமங்கலம் கோயில். என்னடா எல்லாரும் கிண்ணிமங்கலம் கிண்ணிமங்கலம் அடிக்கடி காதில் கிண்ணிமங்கலமே விழுகுதே, சரி ஒரு நாள் கிளம்பி போவோம் அப்படின்னு கிளம்பி போனோம். கிண்ணிமங்கலம் கோயிலில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு ஜீவசமாதி 2 ஜீவசமாதி கோயிலுக்கெலாம் போயிருக்கோம். இங்கே 81 ஜீவசமாதிகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். மதுரையிலேருந்து தேனி ரூட்டில் செக்கானூரில் இருக்குது இந்த சின்ன ஒரு கிராமத்தில் இந்த கோயில் கிண்ணிமங்கலம் கோயில். இந்த கோயிலில் என்ன சிறப்பு என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே ஏகாநாத அருளானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் ஜீவசமாதி இருக்குது. அவர் தான் குரு தலைவருங்கிறாங்க. அவர் கீழே நிறைய சீடர்கள் இருந்தாருன்றாங்க. இந்த ஏகநாதர் போகரோட சீடர்னும் போகர தலைவரை குருவா ஏத்துக்கிட்டு இவர் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க 8 பாம்புகள் பிணைந்திருக்கிற பீடம் ஒன்று இருக்கு, ஒரு நந்தி இருக்கு, விநாயகர் முருகன் இருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல இடமா இருக்கு. இப்போ முதல்ல கிண்ணிமங்கலம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். அதாவது ஏகநாத அருளானந்த சுவாமிகள் ஒரு ஊர் வழியா போய்கிட்டே இருந்திருக்காரு. அவர் என்னன்னா நவபாஷணம் அப்படிங்கிற பாஷணம் மூலமா உருவாக்கி செம்புகள் கலந்து ஒரு கிண்ணம் பல நாட்கள் ஆராய்ச்சி பண்ணி போகர்ட் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு. அந்த கிண்ணம் என்னன்னா காந்த கதிர்வீச்சு தருமா, அதாவது வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமா, அந்த மாதிரி கிண்ணமா. அதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா அதில் பசுமாட்டு பாலை பிடிச்சு வச்சு பண்ணணுமா. கடைசி நிலையில் இருக்காரு. அந்த கிண்ணத்தில் நடுவில் ஒரு ஓட்டையும் இருந்திருக்கு. அவர் ஒரு கிராமத்து வழியாக போகும்போது அங்கே ஆடு மாடு மேய்க்கும் ஒரு சிறுவன்கிட்ட கொடுத்து இந்த கிண்ணத்தில் எனக்கு பால் பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கிண்ணத்தை வாங்கிட்டு அந்த பையன் சொல்லியிருக்காங்க, என்ன சாமி இதில் ஓட்டை இருக்கே, பாலை பிடிச்சா ஒழுகிடுமேனப்போ, இல்லைப்பா நீ போய் பிடிச்சிட்டு வா, ஒழுகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த தம்பி போய் மாட்டுப்பால் அப்படி அந்த கிண்ணத்தை வச்ச உடனே பால் அதுவாக சுரக்குமா. சுரந்திருக்கு மாட்டுட்டு பால், ஆனால் பால் ஒழுகவே இல்லையா. இதை பார்த்த மக்கள் என்னடா மாட்டு காம்புலேருந்து பால் அதுவாக சுரந்து வருது, கிணத்துலேயும் ஓட்டை இல்லையே, அப்போ இவர் பெரிய தெய்வம் தான், இவர் பெரிய சித்தர் தான்ட்டு இவரை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவும்ல, பரவி சுற்றுவட்ட கிராமத்துக்காரங்களாம் இவரை வணங்கியிருக்காங்க. இப்படியே காலங்கள் இவர் ஆராய்ச்சி பண்ணி இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. அந்த கிண்ணத்துக்கும் காந்த சக்தி வந்துடுச்சு, வெப்பத்தை வெளியிடுற சக்தியும் வந்துடுச்சு. இவருக்கு வயதானதுனால ஜீவசமாதி அடையணும்னு முடிவெடுக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, ஜீவசமாதி அடையணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஊர் மக்களும் என்ன சொல்றாங்க, எங்க ஊர்ல ஜீவசமாதி அடைங்க, எங்க ஊர்ல ஜீவசமாதி அடைங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஐயா சொல்லியிருக்காரு, ஜீவசமாதி அந்த மாதிரி நினைச்ச இடத்துல எல்லாம் அடைய முடியாது, அதுக்குன்னு இருக்க இடத்துல தான் அடைய முடியும். இந்த கிண்ணத்தை தூக்கி எறிவேன், இந்த கிண்ணம் எங்க போய் விழுகுதோ அந்த இடத்துல தான் நான் ஜீவசமாதி அடையிற தேர்ந்தெடுக்கிற இடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லின உடனே அந்த கிண்ணத்தை தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அவருடைய சீடர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த கிண்ணத்து பின்னாடியே ஓடுறாங்களா. ஏன்னா அப்போதானே தெரியும் எங்கே போய் விழுகுதுன்னு. அது பார்த்தா ஒரு இடத்துல மேலே ஏறுமா, ஒரு இடத்துல இருக்குது. அதாவது புவி காந்த அலை கதிர்வீச்சு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் விழுமா. ஸோ எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா டொம்முன்னு உள்ள விழுகுதான். விழுந்த இடத்துல 21 ஆழத்தில் அந்த கிண்ணம் போய் விழுந்துருதான். அதனால் அந்த விழுந்த இடத்தோட ஊர் பேர் தான் கிண்ணிமங்கலம் அப்படின்றாங்க. ஸோ சீடர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா எந்த இடம்னு. அந்த இடத்துக்கு ஏகநாத அருளானந்த சுவாமிகளும் வர்றாங்க. ஸோ அந்த இடத்துல கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஜீவ சமாதிகள் 80 பேர் இருக்க சிவபெருமான் கோயில். இதில் என்னன்னா இந்த ஏகநாதர் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா அந்த கோயில் நுழைவாயிலில் இருக்க நந்தியில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் அந்த முக்கோண வடிவத்தை சொல்கிறாங்க. இந்த பக்கம் விநாயகர் இருக்காரு, இந்த பக்கம் மொழியில் சிவபெருமான் இருக்காரு, நந்தி இருக்காங்க. பிள்ளையாருக்கு கீழேயும் ஜீவசமாதி, முருகனுக்கு கீழே ஜீவசமாதி. ஸோ முக்கோணமா இருக்கான். அதாவது ஜீவசமாதிகளுக்கு ஒரு உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த உயிருக்கு 3 வேணுமா. என்னென்ன வேணும்னா தண்ணி, காத்து, வெப்பம். நீர் இல்லைனாலும் ஜீவன்கள் உயிர் வாழ முடியாது, சுவாசிக்க காற்று இல்லைனாலும் உயிர் வாழ முடியாது. அதே போல வெப்பம் இல்லைனாலும், உடல்ல வெப்பம் இல்லைனாலும் வாழ முடியாது, இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த காந்தம் வெப்ப சக்தியை கொடுக்குறதாகவும் அங்கே ஒரு கிணறு இருக்குது. அதிசயமாக சொல்கிறாங்க அந்த கிணறு. அந்த கிணற்று தண்ணியை தொழிலியல்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களாம். மற்ற கிணறுகளில் H2O தான் தண்ணியாக இருக்குமா. ஆனால் அந்த கிணற்றுல D2O, அதாவது கனநீர், அதை குடிக்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அதில் ரொம்ப சக்திகள் இருக்குமா. அது 21 ஆழத்துக்கு கீழே அந்த ஜீவசமாதிகளை சுற்றி போகுதுன்னும் இந்த கிண்ணத்துலேருந்து வெப்பங்கள் வருதுன்னும் மூச்சு காற்றுக்கும் அதே மாதிரி ஒரு
ஒரு பயங்கரமான அறிவியல் பூர்வமான ஒன்று சொல்கிறாங்க. நந்திக்கு கீழே இருந்து மூச்சு காற்று போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சொல்கிறது வந்து நமக்கு அவங்க சொல்கிற அந்த தமிழ் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ 21 அடி ஆழத்தில் சுரங்கப்பாதையில் 81 சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இதில் என்னென்னா அம்மனும் ஐயனும் மற்ற கோயிலில் தனித்தனியாக இருப்பாங்க. அதுக்காக அந்த கோயிலில் வந்து பள்ளியறை வச்சு 2 பேரையும் ஒரு நேரத்தில் வந்து சேர்ப்பாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து சமநிலை, ஏக நிலைங்கிறாங்க. அதாவது 2 பேருமே ஒரே இடத்துல சமநிலையில் இருக்காங்களாம். அதனால் இந்த கோயிலில் பள்ளியறை கிடையாது, கொடிமரம் கிடையாது. இந்த கோயிலில் நவகிரகங்கள் வழிபாடு, நவகிரகங்கள் கிடையாது. அதாவது இந்த கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா சமநிலை கொண்டது, சமாதி நிலை. சமாதி தான் ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது, 0. ஸோ இந்த கோயில் சமாதி நிலை. அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் நந்தி வந்து ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துமா. ஒவ்வொரு கோயிலில் நந்தி திரும்பி பார்த்துருக்குமா, ஒரு கோயிலில் வலது காலை நீட்டி இடது காலை மடக்கியும், ஒரு கோயிலில் இடது காலை நீட்டி வலது காலை மடக்கியும், ஒரு கோயிலில் 2 காலையுமே மடக்கி இருக்குமா. இந்த 2 காலையுமே மடக்கி இருக்கிற இடம் தான் சமாதி நிலை, ஏக நிலை. இந்த கோயிலை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து ஒரு 8 பாம்புகள் பின்னி இருக்கு. அதை பற்றி சொல்லும்போது அந்த ஐயா சொல்கிறாரு, பல மன்னர்கள் ஆட்சி மாறும் போது இந்த ஊரை வந்து படையெடுத்து வருவாங்களாம். அப்போ வந்து அந்த தகடில் எழுதியிருக்குமா, செப்பு தகடில். அந்த இதை உடைச்சி, அந்த 8 பாம்புகள் பின்னி இருக்கிறத உடைச்சி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடையில தூக்கி எறிவாங்களாம். எரிஞ்சிட்டா எந்த மன்னனாலும் படையெடுத்து வர முடியாதான். அது மாதிரி 7 முறை அந்த பீடத்தை உடைச்சி போட்டு 8வது முறை அதுக்கு செப்பு தகடு இருக்குமா, எப்படி அந்த திருப்பி வடிவமைக்கிறதுன்னு அதை பார்த்து வடிவமைப்பாங்களாம். இந்த மாதிரி இந்த கோயிலில் இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் தான். அதாவது அவர் சொன்னதில் நிறைய சொல்கிறாங்க. நமக்கு வந்து காது நிறைஞ்சு வலியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தகவல்கள் அந்த கோயிலில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் அவ்வளோத்தையும் கிரகிச்சு சொல்ல முடியல. இன்னும் பல முறை திரும்பி திரும்பி நான் போவேன். பிரதோஷம் பௌர்ணமிக்கு அந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. இந்த பிரதோஷம் பௌர்ணமி காலங்களில் வந்து ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கத்தை கொண்டு வந்து வச்சு அந்த நந்திக்கிட்ட ஒரு பவர் ஏற்றுவாங்களாம். அந்த நம்ம சொல்கிறோம்ல, அந்த சுவாசம் அவங்களுக்கு போகணுன்னு அதுக்கேற்ற ஏதோ ஒரு பண்ணுவாங்களாம். அது அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலோட முழுமையாக பவர் வாங்கணும், முழுமையாக அந்த சக்தியை தெரிஞ்சுக்கணுன்னா சிவனுக்குரிய மகா சிவராத்திரி, சிவராத்திரி, பிரதோஷம், பௌர்ணமி இந்த நாட்களில் அந்த கோயிலுக்கு போங்க. 2வது, குழந்தை இல்லாதவங்களுக்கு 5 பைசா கூட செலவில்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் தராங்க, மருந்து தராங்க தயாரித்து. நிறைய பேர் குழந்தை பெற்றிருக்காங்களா, அதுவும் 2 குழந்தைங்க நிறைய பேர் பெற்றிருக்காங்களா. ஸோ நம்பி அந்த கோயிலுக்கு நிறைய பேர், நாங்கள் போயிருந்தப்போ பொள்ளாச்சியிலேருந்து, கோவில்பட்டியிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்துலாம் பெண்கள் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஐயா வந்து ஜாதகம் நல்லா கணிச்சு நல்லா சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வேணாமோ சிவனோட அருள். இந்த கோயிலில் வந்து ஜீவசமாதி வந்து ஏகநாதருக்கு இருக்கிறதுனால இந்த சிவனை வந்து ஏகநாதர்ன்றாங்க. அம்மா வந்து ஆனந்தவள்ளி அம்மா. ஸோ ஏகநாதர் ஆனந்தவள்ளி அம்மன் திருக்கோயில் அப்படின்றாங்க. இவர் மெயினாக தலைவர் அங்கே இருக்க அவர் வந்து ஏகநாத அருளானந்த சுவாமிகள். ஸோ இந்த கோயிலை ஏகநாத அருளானந்தர் சுவாமிகள் கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ ஞான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போய் நான் பெற்ற இந்த இன்பம் எல்லாரும் பெறணும். குழந்தை நம்பிக்கை இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை சொல்லுங்கள். அவங்க போகட்டும். போகிறப்போ நல்ல நாளாக போங்க. பிரதோஷம், மகாசிவராத்திரி அந்த மாதிரி நாட்களில் போங்க. இல்லை பௌர்ணமிக்கு போங்க. போய் அந்த ஐயாவை பார்த்து என்ன மாதிரி சொல்கிறாரோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஜாதகம் கணிக்கணுன்றவங்களும் அங்கே போங்க. ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காண்டி இல்லாமல் நீங்கள் போங்க. மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அருளை பெற்றுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.